இனிய வணக்கம். நம்ம ஊர்ல வந்து நிறைய பெற்றோருக்கு, அதாவது நிறைய பெற்றோர் அப்படின்னு சொல்றதை விட மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவங்களுடைய விஷ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, என் பிள்ளை டாக்டர் ஆயிரும். அதாவது அது விஷ் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய ஆசை, எண்ணம், கனவு எல்லாமே வந்து அதுதான். என் பையன் டாக்டர் ஆயிரணும், என் பொண்ணு டாக்டர் ஆயிரணும். ஏன்னா டாக்டர் தொழில் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு உயர்ந்த தொழில், மனிதர்களை காப்பாற்றுகிற ஒரு தொழில். அதாவது சொல்லுவாங்க தானே, கடவுளுக்கு சமமானவர்கள் வந்து மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து அது ஒரு கனவாக இருக்கும். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி என்ன இருக்குதா அப்படின்னு கேட்டா அது வந்து வேற விஷயம். எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி இருப்பது கிடையாது. அதுவே இந்த டாக்டர் தொழில் வந்து அதற்கு ஒரு மாறுபட்ட கருத்து உடையவர்கள் சர்டன் பெர்சன்ட் ஆஃப் பீப்புள் நிச்சயமா இருப்பாங்க இல்லையா? அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, டாக்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து லைஃபே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், பேஷன்ஸ் அப்படிதான் இருக்கணும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ இல்ல வேற எதுக்கும் அவங்களுக்கு நேரமே இருக்காது. அதனால வந்து நாங்க எங்க குழந்தைங்களை வேற மாதிரி படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய கெஸ்ட், நான் டாக்டர் தான், ஆனால் டாக்டர் தொழிலை பார்த்துக்கொண்டு என்னால் மற்ற விஷயங்களிலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், வெற்றிகரமாக செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். வெரி ஹாப்பி டு வெல்கம் டாக்டர் ஜெய் நாராயணன். இவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் கேர் கன்சல்டன்ட், வெல்லூர் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. MBBS, MD, இன்னும் அதர் 3 டிஃப்ரெண்ட் ஃபெலோஷிப்ஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படிச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு முழு நேர டாக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா, அதாவது அவங்களுடைய பேஷன்ஸுக்காக ஆரம்பிச்சு நிறைய லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கைக்கு தேவையான நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், டெக்னிக்ஸ் அப்படிலாம் வந்து நிறைய சொல்லி வந்து அவங்களுடைய பேஷன்ஸ் மட்டும் இல்லாம பப்ளிக்கும் வந்து ஒரு உபயோகமான தகவல்களை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பியானிஸ்ட், அதுக்கப்புறமா என்ன ஒரு போட்டோகிராஃபர், அப்புறம் வந்து அந்த அவங்க புத்தருடைய ஒரு பிலீவர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி இதை எவ்ரிடே லைஃப்ல வந்து பப்ளிக் வந்து உபயோகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நிறைய கொடுத்து வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. சோ ஒரு டாக்டரா மட்டும் இல்லாம இத்தனை துறைகள்லயும் வந்து அவங்க டெய்லி வந்து அவங்களுடைய பணியை வந்து செஞ்சுட்டு வராங்க. ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் மாதிரி பப்ளிக் வந்து அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுக்காக. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்களதான் நாம சந்திக்க போறோம். எப்பவுமே வந்து வித்தியாசமான ப்ரொஃபைல்ஸ் இருக்கக்கூடியவங்களா தேடி தேடி பிடித்து நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து அறிமுகப்படுத்தி இன்டர்வியூ பண்றது வழக்கம். அந்த வகையில டாக்டர் ஜெய் நாராயணனுடைய ப்ரொஃபைலும் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம் இருந்துச்சு அப்படின்னும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கீங்க. பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த சேனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்காகவும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா நிறைய பேரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியாவில பொதுவாகவே டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவு தான். ஸோ அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எப்படியாச்சும் என் பையன் டாக்டர் ஆயிடும், எப்படியாச்சும் என் பொண்ணு டாக்டர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கனவு இருக்கும். பசங்களுக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல பெரிய அளவுக்கு அதுல ஈடுபாடு இல்லாம இருக்கிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. பட் என்னுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆக்சுவலா எங்க பேரண்ட்ஸ்க்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது. பிகாஸ் எங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே நாலேஜ் கேட்டட். அந்த சுச்சுவேஷன்ல எனக்கு மட்டும் தான் இருந்தது ஆக்சுவலா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எனிவே சக்சஸ்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் நல்ல மார்க்ஸ் எடுத்து மெரிட்ல நாட் ஜஸ்ட் MBBS and MD, அதுக்கு மேல DM ஃபினிஷ் பண்ணிருந்தேன், கிரிட்டிக்கல் கேர் ஃபினிஷ் பண்ணேன், ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு மேல MBBS, MD, அதுக்கப்புறம் DM, அதுக்கு மேல ஒரு 3 ஃபெலோஷிப்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து ஒரு டாக்டரா மட்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்றது மட்டும் நம்முடைய லைஃபோட அச்சீவ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கும் மேல சில விஷயங்களை பண்ணணும். அந்த சில விஷயங்கள் வந்து மேபி நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணணும். நிறைய பேர்கிட்ட ரீச் பண்றது எதுக்காக அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவோம். நம்மளுடைய மெடிசன் படிச்சிருக்கிறது பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம மேபி அவங்களுடைய ஜென்ரலான இருக்கிற டவுட்ஸ், ப்ராப்ளி அவங்க டாக்டர்ஸ் கிட்ட போய் ஈஸியா கேட்க முடியாத டவுட்ஸ், இல்லாட்டி அவங்களுக்கு புரியாத விஷயங்கள், இல்ல தப்பா புரிஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் ப்ராப்ளி நம்ம மக்களுக்கு கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மெயினா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் மற்ற சேனல்ஸ் எல்லாம் ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வீடியோஸ்க்காக நிறைய சின்ன வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி அது சில பேர் மக்கள் நிறைய பேர்கிட்ட ரீச் பண்ணி அவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஹாபிஸ் மாதிரி வேணும், இல்லைன்னா வெறும் ஹாபிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடாம அது கொஞ்சம் நல்லாவே பேஷனேட்டா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ப்ராபப்ளி மற்ற விஷயங்களும் நான் ஃபோக்கஸ் பண்றது உண்டு. லைக் மெடிடேஷன், தியானம், மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் பியானோ பிளே பண்றது, ஸ்டாக் மார்க்கெட்.
இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அது ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டையும் கத்துண்டு நான் அதையும் வந்து ஆல்கோ ட்ரேடிங் ஸோ நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டு ஆல்கோ ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு கத்துப்போம். பிளஸ் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க மெடிசன் ப்ரொஃபஷன் நல்லா பண்ணுவோம். பிளஸ் இப்ப நம்ம கிட்ட இருக்க அந்த நாலேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் சி கடவுள் என்ன கொண்டு போறாரு, எவ்வளவு தூரம் கொண்டு போறாருன்னு பார்க்கணும். ஸோ வா அப்படின்னு சிம்பிளா சொல்ற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் வந்து பண்றீங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் கேர் கன்சல்டண்டா வந்து எப்படி இந்த ஃபீல்டு, இந்த துறை வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா, நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இல்ல எப்படி உங்களை தேடி? ஸோ ஆக்சுவலா மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் எடுக்கலாம். கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. ஸோ இந்த கிரிட்டிக்கல் கேர் பிரான்ச் வந்து எல்லா துறையும் சேர்ந்து உள்ளடங்கிய ஒரு துறை. ஆக்சுவலா ஜெனரல் மெடிசன் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களால ஹார்ட் அட்டாக்கும் ட்ரீட் பண்ண முடியும், கிட்னி ஃபெயிலியரும் ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அதுக்கும் மேல ஒரு ஸ்டெப் போயிட்டு டிஎம் திருப்பி நீங்க படிக்கும்போது மறுபடியும் 3 வருஷம் அதுல இன்னுமே டீப்பா போய் படிக்கும்போது உங்களுக்கு எல்லா துறையிலுமே ஆக்சுவலா உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்க வந்து ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கோப் இருக்கிற ஒரு பிரான்ச். ஸோ ஐசியூக்குள்ளார வர பேஷன்ஸ் வந்து வெறும் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷன்ஸ் மட்டும் வரமாட்டாங்க, இல்ல வெறும் கிட்னி ஃபெயிலியர் பேஷன்ஸ் மட்டும் வரமாட்டாங்க, இல்ல வெறும் அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் பேஷன்ஸ் இருக்கிற பேஷன்ஸ் மட்டும் வரமாட்டாங்க, இல்ல ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பேஷன்ஸும் ஸ்ட்ரோக் பேஷன்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்து கிட்னி ஃபெயிலியர், ஸோ எல்லா பேஷன்ஸும் பார்க்கும்போது அதுல எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். பிகாஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியோட நிறுத்திக்காம எல்லா ஸ்பெஷாலிட்டி பேஷன்ஸ் பத்தினா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே மெயினா இந்த பிரான்ச் சூஸ் பண்ணி பிளஸ் அவங்களுடைய எண்ட் ஸ்டேஜ்ல லைஃப் ஆர் டெத் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, வென்டிலேட்டர்ல இருக்கும்போது, எல்லா லைஃப் சப்போர்ட்டிங் டிவைசஸ்லயும் அவங்க பேஷண்ட் சப்போர்ட் ஆகி அவங்களுடைய அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும்போது, அந்த ஸ்டேஜ்ல இருந்து எப்போ அவங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாம் போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல நாங்க பேஷண்ட் முடிஞ்ச அளவுக்கு சயின்டிபிக்கலா என்னென்னமோ பண்ணி அது திரும்ப அவங்களுக்கு கொண்டு வந்து நார்மல் ஸ்டேஜ் கொண்டு வந்து அவங்களுக்கு வேற எனக்கு தெரிஞ்ச எந்த பிரான்ச்லயும் வரலன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்காகவே மெயினா அந்த கிரிட்டிக்கல் கேர் பிரான்ச் யூஸ் பண்ணுது. பிகாஸ் ஒரு ஆல்மோஸ்ட் சில நேரம் இறந்து போன பேஷன்ஸ், ஹார்ட் ஸ்டாப் ஆன பேஷன்ஸ், கார்டியாக் மசாஜ் பண்ணி, கார்டியாக் அரெஸ்ட் ஆன பேஷன்ஸ் கூட கார்டியாக் மசாஜ் பண்ணி, சிபிஆர் பேசிக் லைஃப் சப்போர்ட், கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் நார்மல் செகண்ட் லைஃப் கொடுத்த மாதிரி நார்மல் லைஃப் கொண்டு வந்து திரும்ப அவங்களுக்கு நினைவு கொண்டு வந்து திரும்ப அவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன். ஸோ அந்த சாட்டிஸ்பாக்சன் கண்டிப்பா இந்த பிரான்ச்ல கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே வேலை கிடைக்க. சோ நைஸ். யா, எவ்வளவு ஒரு அழகா வந்து நீங்க சொல்றீங்க. அதாவது டாக்டர்ஸ் வந்து கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க சொல்றீங்க, வாழ்க்கை கொடுக்குற மாதிரி ஒரு செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி நீங்க அவ்வளவு ஒரு ட்ரீட் பண்றீங்க. ஸோ பர்டிகுலரா அதனாலே வந்து இதை ப்ரிஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்குது உங்களுக்கு. வாழ்த்துக்கள், உங்களுடைய பணிகள் தொடர்றதுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள். சோ நீங்க வந்து இந்த கிரிட்டிக்கல் கேர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்லும் போது லைக் ரெகுலரா இல்லாம வந்து அந்த கன்சல்டன்ட் மீன்ஸ் அந்த விசிட்டிங் மாதிரி பண்றீங்களா? இல்ல ஆக்சுவலா ஐசியூ டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாமே நாங்க கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்றது உண்டு. ஸோ கன்சல்டன்ட் அப்படின்னாலே டாக்டர்ஸோட பிரான்ச்சுக்கு அவங்க கொடுக்குற டைட்டில் நேம் தான் கன்சல்டன்ட். ஸோ நம்ம மற்ற ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் வெறும் சில நேரங்கள் மட்டும் போயிட்டு வர மாதிரி கிடையாது. எங்களோட ஃபுல் டைம் ஜாபே வந்து கன்சல்டேஷன். ஃப்ரம் மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் 6 o'clock ஹாஸ்பிட்டல் ஐசியூல எங்களுடைய ஃபுல் டைம் பிரசன்ஸ் இருக்கும். அண்ட் சில நேரம் நைட் டியூட்டி வரும்போது நைட் டியூட்டி எங்களோட பிரசன்ஸ் இருக்கும். ஸோ முழு நேரமும் ஐசியூல இருக்கிறது தான் ஆக்சுவலா எங்களுடைய ஜாப். டைட்டில் வந்து இந்தியாவில் அந்த மாதிரி கன்சல்டேஷன் அப்படின்னு கொடுக்கறது உண்டு. பட் ஆஸ் சச் கன்சல்டன்ஸோட ரோல் வந்து ஃபுல் டைம் என்னுடைய பிரான்ச் மட்டும் கிடையாது, எல்லா பிரான்ச்சோட கன்சல்டன்ஸும் ஃபுல் டைம் அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னுடைய டைட்டிலும் அதுக்கேற்ற மாதிரி தான் கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி மார்னிங் 8 o'clock டு ஈவினிங் 6 o'clock ஹாஸ்பிட்டல் ஐசியூல எங்களோட ஜாப் இருக்கும் டெய்லி. சோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்து இப்போ உங்களுடைய பேஷண்ட்ஸ் தான் மெயின் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவங்களுக்காகவே பண்றீங்க அப்படின்ற மாதிரி. எஸ், ஆக்சுவலா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்ட் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் நான் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. எனக்கு கேக்குது மேம், நான் இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் தான் ஆச்சு. அதுதான் ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம். ஸோ 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல நமக்கு வேண்டாம், பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷன், நம்மளுடைய படிப்புலையும் தொழிலையும் அது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் பக்கமே வராம இருந்தேன் 1 மாசம் முன்னாடி வரைக்கும். இன்ஸ்டாகிராம் வந்து ஆக்சுவலா 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாசத்துக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிற ஒருத்தரா இல்லாம நம்ம ரீல்ஸ் கிரியேட் பண்ணி மற்றவங்களோட அட்டென்ஷனை சீக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட் அவங்களுக்கு அது மூலியமா பெனிஃபிட் கிடைக்கும். அதனால ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் ரீல்ஸ். ஓரளவுக்கு அதை எடிட்டிங் எப்படி பண்றது, அதுல என்னென்னலாம் பண்ண நம்ம மக்கள் கிட்ட போயிட்டு விழிப்புணர்வு அந்த கொண்டு வர முடியும், எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் இல்லாம, எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்காகவும் இல்லாம, எந்த ஒரு பிராண்ட் கோஆபரேஷன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்னோட கிளினிக் டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் கிடையாது. பிகாஸ் எனக்கு கிளினிக்கும் கிடையாது. ஸோ நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறேன்.
நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் கொண்டு போறதுக்கான ஈஸியான ஒரு மீடியமா இருக்கிறது அப்படின்றதுனால அதுக்காகவே நான் கத்துண்டு ரீல்ஸ்லாம் எப்படி பண்ணணும், எப்படி எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஸோ இன்னைக்கு ஒரு 20 ஃபாலோவர்ஸ்ல ஒரு 20 days முன்னாடி 20 ஃபாலோவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு டே 19. ஸோ இன்னைக்கு 2300 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க வித் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 19 days. அண்ட் ஒரு 3,300,000 வியூஸ் வந்திருக்கு. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் மேபி ஐ ஜஸ்ட் விஷ் டு கண்டினியூ. இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இன்னும் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்களை என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். நிச்சயமா குட் திங்ஸ் இல்லையா? நீங்க வந்து ஒரு 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 இம்பாக்ட் உண்டு பண்றதுக்காக, ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக இப்படி ஒரு பேஜை வந்து ஸ்டார்ட் கண்டிப்பா பண்ணி சொல்லும்போது நிச்சயமா கண்டிப்பா சோ அது வந்து நிச்சயமா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஒரு நல்ல விஷயத்த நீங்க கொடுக்குறீங்க பப்ளிக் அப்படின்னு. எஸ் சோ அதே மாதிரி உங்களுடைய சர்வீஸ்ல வந்து ஹை லெவல் அந்த கிரிட்டிக்கல் கேர் சென்டர்ல இருந்து அந்த லோ லெவல் பீப்புளுக்கு, அதாவது பேசிக் அந்த வசதிகள் இல்லாதவங்களுக்கு வந்து யூ ஆர் பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் போத். எஸ் எஸ் நான் அது என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஆக்சுவலா இந்தியால பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ஸ் சென்னை, பெங்களூர், மும்பை அண்ட் டெல்லியில, ஒரு ஹைதராபாத்ல ஒரு பெரிய போர்ஷ் ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப சார்ஜ் பண்ற 1 lakh per day அப்படின்ற மாதிரி ஐசியூ சார்ஜஸ் இருக்கிற அளவுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு சைட்ல இருக்கு. இன்னொரு சைட்ல ப்ராபப்ளி ஒரு 3,000 rupees மட்டும் ஒரு நாளைக்கு பே பண்ணா போதும், ஐசியூக்கு 4,000 2,000 rupees மட்டும் பே பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி ஐசியூஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த 1 lakh per day ஐசியூ ஸ்பெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்பவே ஒரு 10 degrees படிச்சிருக்கிற ஒரு பெரிய காஸ்ட்லி போஸ்ட் டாக்டர் உட்காந்துருப்பாங்க. இந்த 2,000 rupees சார்ஜ் பண்றது ஐசியூல ப்ராபப்ளி அந்த அளவுக்கு போதுமான குவாலிபிகேஷன் இல்லாத டாக்டர்ஸ், அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ என்னுடைய ப்ராபப்ளி நான் ஒரு விஷயம் என்ன நினைச்சேன்னா, மேபி அந்த 1 lakh பே பண்ற அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் மேபி 2,000 rupees 3,000 rupees பே பண்ற இந்த ஐசியூலே அதே குவாலிட்டியை, அதே டாக்டர் குவாலிட்டியும் சரி, அதே ட்ரீட்மெண்ட் குவாலிட்டியும் நம்ம கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த விஷயம் தான் ஆக்சுவலா என்னோட ஃபியூச்சர் விஷயம் டெஃபினட்டாவே. ஸோ அதை நோக்கி தான் நான் இப்போ ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலவே நான் வந்து ஒரு டெர்ஷரி கேர் சென்டர் 7 lakhs 10 lakhs ஜாபுக்கு நான் போய் சேராம, நான் வந்து செகண்டரி சென்டர்ல இருந்துட்டு நான் இன்னுமே கீழே இருக்கிற பிரைமரி சென்டர்ல எப்படி கிரிட்டிக்கல் கேர் கொண்டு அங்க போய் சேர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த கேப் ரொம்ப பெரிய கேப். ஏன்னா எல்லாராலையும் 1 lakh per day பே பண்ண முடியாது. அட் த சேம் டைம் 2,000 rupees பே பண்ணா அவங்களுக்கு குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் மாத்தி நீங்க 2,000 rupees மட்டுமே பே பண்ணுங்க, 3,000 மட்டுமே பே பண்ணுங்க. பட் உங்களுக்கு அந்த 1 lakh குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்து, மேபி என்னோட சிமிலர் தாட்ஸ் இருக்கிற மற்ற குரூப்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் கிட்டே பேசி வித் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட், அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல ப்ராபப்ளி அது ஒரு பிராக்டிகல் சிச்சுவேஷன் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். We'll see. With God's grace, I think that should work well. உங்களுடைய எல்லா ஆன்சர்ஸுமே வந்து வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டோட நீங்க வந்து அந்த 1 lakh பே பண்ணி அவ்வளவு ஹை பே கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இந்த 2,000 rupeesலயே அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க எல்லாருமே கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதிரி நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுக்குமே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ எவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அது அவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்த மாதிரி, அதாவது அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீ சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சத்தம் இல்லாமல் சாதித்துக் கொண்டிருப்பவர்கள் வரிசையில் நீங்களும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு டைட்டில் கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் சரி பெரிய விஷயங்களை சாதிக்கல. மேபி எதிர்காலத்துல அந்த ஒரு நிலைமையை ரீச் பண்ண ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அந்த தாட்டே இருக்குது இல்லையா? அந்த ஒரு ட்ரீம் இருக்குது. ஏழைகளுக்கும் அந்த மாதிரி ஒரு அந்த ஹைஃபை இது போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டே கண்டிப்பா கண்டிப்பா பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒன்ஸ் டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி மணி மேக் பண்ணலாம், எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஹை பொசிஷன்ல போய் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இல்லையா? மணி பர்பஸ்க்காகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மிலிட்டரி எல்லாம் போய் சர்வீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ், அதுக்கப்புறமா என்ன நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாரும் வந்து கொடுக்குறீங்க. அது வந்து நாட் ஓன்லி ஃபார் பேஷியன்ஸ், எல்லாருக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில வந்து அந்த மிரர் டெக்னிக் அப்படின்னு ஒண்ணு வந்து நீங்க சொல்லிருந்தீங்க. மிரர் டெக்னிக் பத்தி எங்க லிசனர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அது ஒரு ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். நான் முதல்ல தெரிஞ்சுட்டேன். அப்ப நான் ஸ்கூல் டேஸ்ல அதை தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தது எங்க அம்மா தான். இப்ப ஆக்சுவலா என்னோட அம்மா அது கேட்க உயிரோட இல்ல, சமீபத்துல இறந்து போயிட்டாங்க. ஸோ நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது மிரர் டெக்னிக் அப்படின்றது அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பெரிய சக்சஸ்ஃபுல் இல்லாத ஒருத்தரா இருந்துட்டு இருந்தேன். ஸ்கூல்ல ஆக்சுவலா ஒரு டன் ஸ்டூடெண்ட் தான் இருந்துட்டு இருந்தேன். காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் அப்புறம் தான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் டான்ஸ் ஸ்டூடெண்டா இருந்ததுனாலே என்னமோ தெரியல. பிளஸ் என்னோட அப்பா அம்மாவும் பெரிய ஒரு நல்ல வெல்டூ ஃபேமிலில இருந்து வரல. ஸோ என்னோட கிளாஸ்மேட்ஸ் எனக்கு வந்து அதுக்காக ஒரு பெரிய மரியாதை கொடுக்கல. ஸோ நான் வந்து ரொம்பவே டல் ஸ்டூடெண்டா இருந்தது ஒரு ரீசன் ஆக்சுவலா. ஸோ யாரும் என் கூட பேச மாட்டாங்க, உட்கார கூட தயங்குவாங்க. ஸோ அந்த நிலைமையில எனக்கு யாரும் பெருசா அன்பு காட்டலையே அப்படின்னு ஒரு பெரிய ஏக்கம் இருந்துட்டு இருந்தது. அப்பா அம்மா ரொம்ப பிஸி. அவங்களுடைய டைமை கேட்கற அளவுக்கு அவங்க கிட்ட கொடுக்குற அளவுக்கு டைம் இல்லை. பிகாஸ் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த காசு வந்தா மட்டும்தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரெஷர் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ப்ராபப்ளி எனக்கு எங்க அம்மா சொல்லி கொடுத்த அந்த சின்ன விஷயம் என்னன்னா, கர்நாடிக் முன்னாடி நின்னுட்டு நீயே காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் டெய்லி உன்னுடைய நீயே பேசிக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டு உன்னை பார்த்துட்டு கண்ணாடி எந்திரிச்சு நின்றுட்டு நீயே பேச ஆரம்பி டெய்லியும். ஸோ நான் அந்த விஷயத்த டெய்லி அவங்க அம்மா சொன்னதுனால நான் சும்மா சரி விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு நானே என் கூட பேசிட்டேன். நாள் போக 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 எனக்கு உண்மையாவே என் கூட பேசுற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேசுறது மட்டும் கிடையாது, எனக்கு சப்போஸ் நான் என்னைக்காச்சும் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கண்ணாடிக்கு முன்னாடி எந்திரிச்சுட்டு நானே என்னை பார்த்து எனக்கே ஒரு ஆறுதல் சொல்லிப்பேன். என்னைக்காச்சும் நான் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த ஏதாவது பண்ணிட்டேன், சாதிச்சுட்டு மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ணிட்டேன்னா கண்ணாடிக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு நானே வந்து என்னை பாராட்டிப்பேன். ஸோ நானே வந்து என்னை புகழ்ந்துப்பேன். ஸோ நானே எனக்கு தோல் தட்டி கொடுத்து எனக்கே வந்து நான் வந்து ஆறுதல் சொல்லிப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் என் கூடவே நான் டெய்லி காலையிலயும் சரி நைட்டுக்கும் சரி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சேன். இது வந்து ஸ்கூல் டேஸ்ல பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டப்போ ஒரு டைம் கிராஸ் பண்ணும்போது எனக்கு என் மேல என்னைய ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அது ஒரு தன்னால ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாற ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. காலேஜ்ல போனதுக்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். மொபைல் அந்த டைம்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு, இப்ப கூட மொபைல் எடுத்து வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு என் கூட நான் பேசிட்டு எனக்கு நானே ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நானே என்னை வந்து சமாதானப்படுத்திட்டு நானே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அது மூலயமா நானே வந்து என்ன வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பர்சனா மாறதுக்கான ஒரு விஷயமா அதை எனக்கு ஒரு ஆயுதமா நான் யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் நிறைய பேருக்கு அதை சொல்றது உண்டு. உங்களுக்கு வந்து யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க உட்காந்து யோசிச்சிருக்க வேண்டாம். யாராச்சும் வந்து உங்களை காப்பாற்றணும், யாராச்சும் உனக்கு அன்பு கொடுக்கணும்லாம் நீ வந்து உட்காந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். உனக்கு நீயே அன்பு கொடுக்கறதா நீ இருக்கிற. நீ எந்திரிச்சு கண்ணாடி கூட நின்று உங்க கூட நீ பேசி உனக்கு நீ அன்பு செலுத்திக்கோ அப்படின்ற மாதிரி அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி இட் ரியலி கிரியேட்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அது மூலமா எனக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது மூலமா எனக்கு பெரிய சாதனைகள் பண்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கு. ஸோ அதை நான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது நிறைய இடத்துல வந்து படிச்சிருக்கேன், நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மிரர் டெக்னிக். அதாவது கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, அதாவது லைக் எஸ்பெஷலி பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து நம்ம ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க டெய்லி பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ரியலா ஒரு பர்சன் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டத இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இவ்வளவு ஒரு சேஞ்சஸ் வந்து உருவாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது என்ன சொல்றதுக்குன்னே தெரியல. ஏன்னா ரியலா ஒருத்தவங்க வந்து நீங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நீங்களே ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கண்ணாடி முன்னாடி எந்திரிச்சிட்டு நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. காலையில கண்ணாடி முன்னாடி எந்திரிச்சு எதுவுமே இல்ல பண்றதுக்கு அப்படின்னாலும் நல்லா சிரிங்க. சிரிச்சுட்டு உங்களே நீங்க சிரிக்கிறது கண்ணாடியில பார்த்துட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒரு 10 minutes இந்த மாதிரி காலையில பண்ணிட்டு அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. அன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் உங்களுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதை எப்படி பண்ணுதெல்லாம் நீங்க வந்து யோசிக்க தேவையில்லை. அது பண்ணுதுன்றதை நம்புங்க. நீங்க உங்களே பார்த்து சிரிச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எப்போ வேலைக்கு கிளம்பிப்போங்க, இல்ல படிக்கிற ஸ்கூல் கிளம்பிப்போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. டேஸ் டெஃபினட்டா டிஃபரெண்டா இருக்கும். சோ நிச்சயமா இது வந்து இந்த டெக்னிக் வந்து எல்லாருக்குமே உபயோகமான ஒரு டெக்னிக் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா எல்லாராலையும் முடியும் இல்லையா, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு டஃப்பான விஷயம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைக் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பிகினிங்ல வந்து கொஞ்சம் டஃபா இருந்தாலும் கூட டே பை டே நீங்க சொன்ன மாதிரி இத்தனை வருஷமா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மிரர் டெக்னிக் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நம்மை நாமே வந்து நாம பூஸ்ட் பண்ணணும், எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தவங்களுடைய பாராட்டு நாம எதுக்கு எதிர்பார்க்கணும் இல்லையா, நாமளே நம்மளை வந்து பாராட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. சோ ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் வந்து நீங்க சொன்னது. அதே மாதிரி நீங்க பியானோ பிளே பண்றீங்க, போட்டோகிராஃபர் அப்படின்லாம் வந்து
சொல்லியிருந்தீங்க உங்களுடைய பேஷன், ஐ மீன் உங்களுடைய ஹாபிஸ்ல. சோ அதெல்லாமே இன்னும் கண்டினியூ பண்றீங்களா? கண்டிப்பா, பிகாஸ் அதெல்லாம் தான் என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான விஷயங்கள். ஸோ ரோஜா மூவி ரிலீஸ் ஆனப்போ ரஹ்மானுடைய சாங் ஃபர்ஸ்ட் முறை டிவில டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த சாங் பார்த்துட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு கீபோர்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கீபோர்ட் கீழே வைக்கல. பிகாஸ் பெரிய இன்ஸ்பிரேஷன் ரஹ்மான். அவர் மாதிரி ஒருத்தர் ஒரு லெஜண்ட் நம்ம கூட தமிழ்நாட்டுல இங்க இருக்கும்போது அவரோட மியூசிக் கேட்டு வளர்ந்த நாங்கெல்லாம் அதனுடைய தாக்கத்தால ஒரு ஒரு பியானோ கூட பிளே பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு அன்னில இருந்து நான் பிளே பண்ண ஆரம்பிச்சு ஒரு சிங்கிள் ஹேண்டட் பிளேயரா தான் பிளே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் போறதுக்கு அப்புறம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போத் ஹேண்ட்ஸ் வச்சு பிளே பண்ற ஓரளவுக்கு வாய்ப்பு எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நோட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து என் கூட என்னோட ஹார்ட்டுக்கு கூட ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா இன்னைக்கு எனக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ஹாஃப் அன் அவர் தனிமையில உட்காந்துட்டு பியானோ பிளே பண்றது ஒரு பெரிய சந்தோஷம் கொடுக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் டெய்லி பியானோ பிளே பண்றது உண்டு. எஸ். நைஸ். சோ உங்க பேஷன்ஸ்க்கு என்னைக்காவது பிளே பண்ணி காமிச்சிருக்கீங்களா? இன்னும் அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகி அதாவது அவங்களுக்கு போட்டு காமிக்கிற அளவு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்னும் அந்த பியானோல வரல. சோ ப்ராபபிலி அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் நான் நம்புறேன். அண்ட் போட்டோகிராஃபி பத்தி கேட்டிருந்தீங்க. போட்டோகிராஃபியும் அதே மாதிரி எனக்கு எந்த விஷயத்தையுமே ரொம்ப அழகா காமிக்கிறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் அதையும் ப்ராப்பரா முறையா கத்துண்டு அதுக்கும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுலயும் போட்டோஷாப் எடிட்டிங் எப்படி பண்றது அதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணி ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலயும் நிறைய போட்டோஸ். வெள்ளூர் நான் இருக்கிற டவுன் வந்து வெள்ளூர். இட்ஸ் வெரி ஸ்மால் டவுன். இந்த வெள்ளூருக்குள்ளாரே ஒரு அழகா காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி இங்க இருக்கிற நேச்சர் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அதை ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி காமிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிச்சு நான் அதையும் என்னுடைய நிறைய போட்டோஸ் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாலையும் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு பார்க்கும்போது இது வெள்ளூரா, இது தமிழ்நாடா, இது இந்தியாவா அப்படின்ற கேட்கிற அளவுக்கு நான் வந்து சோ இது மூலயமா நான் மற்றவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன்னா நீங்களும் வந்து உங்க ஊர்ல இருக்க அழகை ரசிங்க. அதை எப்படி வந்து பாக்குறது, அதை ரசிக்கிறதுக்கான விஷயத்த நீங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க. உங்களால அந்த மாதிரி ஒரு போட்டோஸ் ஷேர் பண்ண முடியும், உங்க ஊரை நீங்க அழகா காமிக்க முடியும் அப்படின்னா அதையும் பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் மற்றவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கும் அது பிடிச்ச விஷயமாவும் இருக்குன்றதுனால அதை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா. ஓகே ஓகே. சோ அப்ப போட்டோகிராஃபி வந்து கேமரா வந்து ஸ்பெஷல் கேமரா எதுவும் வச்சிருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் ஆர்டினரி போன்ல? டிஎஸ்எல்ஆர் வச்சிருக்கேன். எஸ் இல்ல டிஎஸ்எல்ஆர் 5500 வச்சிருக்கேன். சோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது உங்ககிட்ட நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே எல்லாமே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுதான் உங்களுடைய மெயின் மோட்டிவேஷன் இல்லையா? எல்லாரையும் வந்து ஒரு மோட்டிவேட் கண்டிப்பா. எஸ். ஈச் அண்ட் எவ்ரிதிங் யூ டூயிங். கண்டிப்பா. பியானோ ப்ளே பண்றோம் அதே மாதிரி தான் செல்ஃப் லேர்னிங் நீங்களாவே கத்துக்கிட்டு நீங்களாவே. சோ அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங் சொல்லுங்க சார். அந்த செல்ஃப் லேர்னிங்காக தான் கத்துட்டேன். பிகாஸ் சொன்ன மாதிரி அந்த டைம்ல அப்பா அம்மாவுக்கு எனக்கு நார்மல் கிளாஸஸ் டியூஷன் அனுப்ப கூட காசு கிடையாது. சோ பியானோ அனுப்பலாம் சுத்தமா காசு கிடையாது. சோ நானா கத்துனதான் உண்டு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நானே பிளே பண்ணி கத்துண்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல வந்ததுக்கு அப்புறம் யூடியூப் பார்த்து சொல்லுவாங்க தானே, அதாவது அபண்டன்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து எல்லாம் கத்துக்கிறணும் இன்னும் நல்லா பெட்டரா வரணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து குறையாதான் இருக்கும். கொஞ்சம் குறையா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு கத்துக்கணும், நமக்கு வசதி இல்லையே நாம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிறைய வந்து அந்த ஒரு தாட் இருக்கும். அது வந்து ஒரு கோல் வச்சு லைஃப் வந்து இருக்கணும். அது ஜென்ரேஷன் கேப்ல ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அமையும் அப்படின்றதுல அந்த வசதி குறைவாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அப்படி நல்லா வரணும் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்றது. அதே மாதிரி அடுத்தவங்களையும் அதே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு நல்ல மனசு அது வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றேன். சோ நீங்க ஃபர்கிவ்னஸ் பத்தி வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்க புத்தருடைய ஒரு இல்லையா அவருடைய கான்செப்டை வந்து பிலீவ் பண்றோம் அப்படிங்க. அப்கோர்ஸ் புத்தரை வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல வந்து அந்த அந்த ஃபர்கிவ்னஸ் பத்தி நீங்க சொன்னது வந்து அது பத்தி உங்களுடைய அந்த தாட் ஏதாவது ஸ்டோரிஸ் இல்ல ஏதாவது லைக் என்ன சொல்லுங்க, அந்த ஃபர்கிவ்னஸ் பத்தி சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வச்சுக்கோங்க என்ன நம்ம பண்ணணும் வாழ்க்கையில நினைப்பாங்க. ஆனா உள்ள வந்து மனசுல யார் மேலேயாச்சும் இருக்கிற கோவத்தை அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க. சோ நீங்க உள்ள ஒரு கோவத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எப்படின்னா ஒரு மண்ணில் ஒரு மரத்தை நீங்க வளர்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றீங்க. நீங்க வந்து சன்லைட்டை கொண்டு வரீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான மருந்து போடுறீங்க. பட் சாயில் ஒழுங்கா இல்லையே. சோ அந்த சாயில் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றது உங்க மனசு நீங்க ப்ராப்பரா வச்சுக்கணும். அந்த மனசை ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு மன்னிப்பு தான் ஃபர்ஸ்ட். சோ மன்னிப்பு தான் ஃபர்ஸ்ட் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ யூனிவர்ஸோட சீக்ரெட் நம்ம வந்து என்னன்னு உள்ள போய் பாக்குறதுக்கான ஃபர்ஸ்ட் சாதி எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா மன்னிப்பு.
ஸோ மன்னிப்பு, நீங்க forgiveness is the very first step to enter into spirituality. ஸோ நீங்க அதை தாண்டி தான் மற்ற ஸ்டெப்ஸ்குள்ளார போகவே முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணை நீங்க உங்களுடைய மைண்ட் அப்படின்ற அந்த மண்ணை நீங்க கிளீனா வச்சுக்கிறதுக்கு மன்னிப்பு மன்னிப்பு அப்படின்றது நீங்க உங்களுக்கு தப்பு செய்த, உங்களை காயப்படுத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை ஏமாத்தின ஒருத்தரை மன்னிக்கிறது மட்டும் கிடையாது, உங்களையே நீங்க மன்னிச்சுக்கிறதும் அதுல உள்ளடங்கும். எதிரியை மட்டும் மன்னிக்கிறது இல்லாம உங்களையே நீங்க மன்னிச்சுக்கிறதும் அதுல புத்தரோட டெக்னிக்ஸ்ல ரொம்பவே இதுல வந்து மன்னிப்பு அப்படின்றதுல அப்கோர்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் புத்தர் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுல புத்தர் டெக்னிக் வந்து ரொம்ப இன்னுமே ஒரு ஸ்டெப் மேல. அதுல எப்படின்னா, நீங்க சப்போஸ் யாராச்சும் மன்னிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் நான் உன்னை மன்னிச்சிடுறேன், ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி விடுறது வந்து நார்மலா நம்ம வந்து மன்னிச்சிட்டோம், அதே நம்ம பெரிய விஷயமா கொண்டாடுறோம். ஆனா புத்தருடைய விஷயத்துல பார்வையில எப்படின்னா, நீ தப்பு பண்ணிட்ட, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நான் உனக்கு சொல்லாம, நீ தப்பே நீ பண்ணல, அதாவது நீ தப்பு பண்ணதை உனக்கு சுட்டி காட்டாம, நீ தப்பு செய்துட்டேன், ஐயோ நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டேன் அதனால அவர் என்ன மன்னிச்சிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி உனக்கு சுத்தமா கூட, அதுவும் ஒரு சின்ன தண்டனை, அந்த சின்ன தண்டனையை கூட உங்களை ஏமாத்துறவங்களே, உங்களை கஷ்டப்படுத்துறவங்களே அவங்களுக்கு கொடுக்காம நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்றத அவர் புத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது படிச்சுட்டு எனக்கு வந்து மன்னிப்புலயும் இப்படி ஒரு மன்னிப்பும் இருக்கா. அதாவது நம்ம வந்து நான் அவனை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கஷ்டப்பட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டா அவர் எனக்கு கடைசியில மன்னிச்சாரு அப்படின்ற அந்த குற்ற உணர்வே அவருக்கு ஒரு தண்டனை அப்படின்ற விஷயத்த வந்து எனக்கு புத்த சுட்டி காமிச்சு, அந்த தண்டனை கூட நீ வந்து அவருடைய எதிரி கூட கொடுக்க கூடாது, இல்ல யாராச்சும் நீ மன்னிக்கிறியோ அவருக்கு அந்த தண்டனை கூட கொடுக்காத அளவுக்கு நீங்க அவங்களை மன்னிக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் டெஃபினட்டா புத்தர்கிட்ட கத்துண்டு அது ஓரளவுக்கு என்னால இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியுது. அது வந்து உங்களுடைய நிம்மதிக்காக மட்டும் கிடையாது. நீங்க நீங்க மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்களை திட்டின அந்த மனுஷர் அவருடைய அந்த நபருக்கே பாத்தீங்கன்னா அவரோட கோபம் இல்ல 100% கோபமோ பொறாம ஏதோ ஒரு விஷயத்தால உங்களை வந்து அந்த மாதிரி காயப்படுத்தினாங்க அப்படின்னா, நீங்க மன்னிச்ச நெக்ஸ்ட் மினிட் அவங்களுடைய அந்த 100% அந்த கோபமோ இல்ல அந்த உங்க மேல இருக்கிற அந்த வெறுப்போ அப்படியே குறைஞ்சி 0 ஆயிடும். சோ அவரும் வந்து உங்க மேல ஒரு வேற ஒரு டிஃப்ரெண்டான கண்ணோட்டத்தை உங்களையும் பார்க்க ஆரம்பிப்பாரு, உங்களே அவர் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்குமே அது ஒரு பெரிய நீங்க பிகாஸ் நீங்க கோவப்பட்டீங்கன்னா ஹர்ட் ஆகிற முதல் பர்சன் நீங்களே தான். சோ நீங்க மதிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே நீங்க உங்களை ஹர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சோ இது வந்து புதர்கிட்ட கத்துறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணாம, நீங்க சப்போஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல வாழ்க்கையில ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேரு, நான் இதெல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவங்க உள்ளார போய் பாத்தீங்கன்னா அவங்க மனசுல இன்னும் மன்னிப்பு இல்லாம, மன்னிக்க தெரியாம, மன்னிக்க முடியாம கோபமோ பொறாமையோ இல்ல பகையோ மனசுல வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அது இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மனசு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மண்ணு சரியில்லாத வரைக்கும் நீங்க அதுல எந்த மரத்தை நட்டாலும் வராது. ஸோ நீங்க மண்ணை அந்த சாயில ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சரி பண்ணணும் அப்படின்னா மன்னிக்க கத்துக்கோங்க. வெரி நைஸ். என்ன ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? மண்ணு வந்து சரி இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இதே போட்டா மண்ணு நல்லா இருந்தா தானே கீழே இருந்து வரும், மரம் வளரும். வெரி நைஸ். அதான் நம்ம வந்து மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிரும் மைண்ட். நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் எந்த இதுவுமே இருக்காது. ஃப்ரீ மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகும் போது நல்லாதான் இருக்கும், நல்லா ஃபீல் பண்ணுவோம். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க செஞ்சுட்டு போறாங்க, நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பெரிய மனசு வந்து எல்லாருக்கும் வராது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிலீவர்ஸ், அதை புத்தா பிலீவ் பண்ற மாதிரி இவ்வளவு பேர் வந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்டோ யாரா இருந்தாலும் அந்த பிலீஃப் இருக்கும்போது அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ கடைசியா ஒரு கேள்வி, மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் இல்லையா? ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னும் நிறைய இருக்குது நிச்சயமா. அது வந்து எப்படி நீங்க வந்து அது சம் டெக்னிக்ஸ் நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலா மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் வந்து இன்னைக்கு நேற்று இல்ல. ஆக்சுவலா இன்னைக்கு கொடுத்திருக்க சயின்ஸ் கொடுத்திருக்க பேரு தான் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். இல்லாட்டி வெஸ்டர்ன் நேஷன்ஸ் கொடுத்திருக்க பேரு தான் அதுக்கு பேர் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். பட் நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்தியாலயும் காலகாலமா 1000 காலமா இருந்துட்டு இருக்கு. அதனுடைய உண்மையான விஷயம் அது வந்து தியானம். மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது, தியானம் தான். ஆக்சுவலா அந்த தியானத்தை தான் இன்னைக்கு சயின்ஸ் மூலயமா நிறைய ரிசர்ச் பண்ணி, விஸ்கான்சன் ஹார்வர்ட்ல நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணி அது ஆக்சுவலா பிரெயின்லயே உங்களுக்கு சேஞ்சஸ் கொண்டு வருது. அது மூலயமா தான் உங்களுக்கு ப்ராபப்ளி இந்த முக்தி நிலையெல்லாம் சொல்றாங்களே இந்தியாலையும் தமிழ்நாட்டிலையும், மேபி அதெல்லாம் உங்களுக்கு பிரெயின்ல சேஞ்சஸ் சயின்டிபிக்கலா கொண்டு வர்றதுனாலதான் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. அது வந்து ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட் ரீச் பண்றதுக்கு காலகாலமா நம்ம ஊர்ல தியானம் அப்படின்றது ஈஸியா சொல்லிட்டு போனாங்க.
இன்னைக்கு அந்த தியானத்தை வந்து நம்ம நார்மலா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு வெஸ்டர்னைஸ்டா இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொன்னா யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ இன்னைக்கு அந்த தியானம் அப்படின்ற அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணாம அதுக்கு ஒரு சயின்டிபிக்கலா ஒரு ப்ரூஃபோட இதை வந்து இந்த மாதிரி பிரெயின்ல சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக். ஸோ அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் இருக்கு. நார்மல் சிம்பிள் மெடிடேஷன்ல இருந்து வாக்கிங் மெடிடேஷன்ல இருந்து டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன்ல இருந்து மந்த்ரா மெடிடேஷன்ல இருந்து விபஷ்னான்னு சொல்லக்கூடிய புத்தருடைய வெரி ஃபேமஸ் மெடிடேஷன்ல இருந்து நிறைய மெடிடேஷன் இருக்கு. இந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாத்தோடைய இம்பார்ட்டன்டான ரீசன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு வந்து ஒரு மன நிம்மதியை கொடுக்கும், நிம்மதியா இருப்போம், பீஸ்ஃபுல்லா இருப்போம், சாந்தியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் டெஃபினட்டா உண்டு. ஆனா அதையும் தாண்டி பெரிய பெனிஃபிட் மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் பண்றது மூலயமா என்ன கிடைக்கும் அப்படின்னா சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட். சயின்டிபிக்கலாவே சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் ஆக்சுவலா நீங்க ரீச் பண்ண முடியும். அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்றது என்ன? அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்றது நீங்க நார்மலா ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ எல்லாம் வச்சுட்டு ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ வந்து உங்களோட பிரெயினோடைய மெஷர்மெண்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கேல். ஸோ நார்மல் எம்ஆர்ஐ இல்லாம ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ வச்சுட்டு பண்ணும்போது சில மெடிடேட்டர்ஸ் கிரானிக் மேரத்தான் மெடிடேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ பிரெயின் ஸ்கேன் பண்ணப்ப தெரிய வந்தது நிறைய விஷயங்கள் இஜி மூலயமா மெஷர் பண்ணும்போது தெரிய வந்தது அவங்க பிரெயின்ல ஹாப்பினஸ் சொல்லக்கூடிய அந்த காமா ஸ்டேட் 24/7 இருந்துட்டு இருக்கு. விச் மீன்ஸ் அந்த விஷயங்கள் அந்த அளவுக்கு சந்தோஷம் கொடுக்கும் விஷயங்கள் நமக்கெல்லாம் ப்ராபப்ளி ஒரு சில நேரங்கள் மேபி 3 வருஷத்துலயோ இல்ல 1 மாசத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ ஒரு முறை மட்டும் ஹாப்பியா ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் ரீச் பண்ற அந்த காமா ஸ்டேஜ் இந்த மெடிடேட்டர்ஸ்க்கு இந்த தியானம் பண்ணிட்டு இருக்க மெடிடேட்டர்ஸ்க்கு 24/7 இருக்கிறத ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐலயோ இஇஜிலயோ இன்னைக்கு சயின்ஸ் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் சொல்லக்கூடிய அந்த நம்மளால இங்க இருந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத ஒரு பெரிய பேரின்ப நிலையை தான் அந்த காலத்துல நம்ம தியானத்துல ஈஸியா சொல்லிட்டு போனாங்க. அதை வந்து நம்ம முக்தி அடைதல் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அந்த முக்தி அடைகிற அந்த ஸ்டேஜ் அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் ரீச் பண்றது ஒரு பெரிய அல்டிமேட் கோலா வந்து நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ல சொல்றது உண்டு. பட் புத்தர் சொல்றது என்ன? எந்த புத்தரோட பார்வையில இருந்து தியானம் ஆர் மைண்ட்ஃபுல்னஸ் ஆர் மெடிடேஷன் டெக்னிக் அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க விபஷ்னான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய டெக்னிக் அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத், பீயிங் இன் த பிரசன்ட் மொமெண்ட். இந்த மொமெண்ட்ல இருக்கிறது, இந்த நிமிஷத்துல இருக்கிறது, இப்ப இருக்கிற மொமெண்ட் மட்டும்தான் நிஜமான மொமெண்ட். ஸோ தேர் இஸ் நத்திங் லைக் பாஸ்டும் கிடையாது ஃபியூச்சரும் கிடையாது. பிகாஸ் உங்களோட மைண்ட் அப்படின்ற விஷயமே ஒரு பெம்மை தான். அந்த மைண்ட் அப்படின்ற விஷயம் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுத்துலயுமே தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வந்து எப்பவுமே நிம்மதி இல்லை, கஷ்டமா இருக்கு. பிகாஸ் நீங்க பிரசன்ட் அப்படின்ற ஒரு ரியாலிட்டியில இல்லை. பட் இருக்கிற ரியாலிட்டி ஒண்ணு மட்டும் தான். அந்த ரியாலிட்டி என்னன்னா பிரசன்ட் மட்டும்தான். அந்த பிரசன்ட்ல வைக்கிற அந்த டெக்னிக் தான் விபஷ்னா டெக்னிக்னு சொல்லிட்டு புத்தாவுடைய பெரிய வெரி ஃபேமஸ் டெக்னிக். அது வந்து உங்க மைண்டை விட்டே நீங்க வெளியில கொண்டு வர டெக்னிக். பிகாஸ் நீங்க பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மைண்ட்ல இருந்து தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எப்ப வரைக்கும் நீங்க மைண்ட்ல இருந்து இது வந்து இந்த முடிஞ்சிருச்சுன்னா நீங்க திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இதே லிங்க்ல ஜாயின். சோ மைண்ட் அப்படின்ற விஷயத்துல நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டா நிம்மதி கிடைக்காது. நீங்க மைண்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ப்ராபப்ளி நீங்க உங்களுடைய இந்த பர்சனாலிட்டியை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து வெளியில வரணும். நான் வந்து ஜெயபிரகாஷ், நான் வந்து ஒரு டாக்டர், எனக்கு வந்து என்னுடைய பாடி இது என்னுடைய ஸ்கின், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுது, எனக்கு எவ்வளவு பேர் இருக்கு, இல்ல எனக்கு இந்த அசிங்கம் நடந்துருச்சு, இதுல எதுவுமே நான் எனக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ற அந்த விஷயத்துல எல்லாம் தாண்டி இந்த மைண்டை விட்டே வெளியில வர அந்த விஷயத்தான் வந்து புத்தாவுடைய விபஷ்னா டெக்னிக் மூலமா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்ண முடியும். அந்த முக்தி அடையிறது, அந்த என்லைட்டன்மெண்ட் ஸ்டேஜ் ரீச் பண்றதுக்கு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக். விபஷ்னா அப்படின்றது ஒன் ஆஃப் த டெக்னிக். அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலை, ஸோ நான் யார் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்கு. அதுவுமே வந்து அது ஒன் ஆஃப் த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் தான். ஸோ உங்களுக்குள்ளார நீங்க கேட்டுட்டே போங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு எண்ணம் எழுதுனா இந்த எண்ணம் யாருக்கு எழுதுச்சு, இந்த எண்ணம் யாருக்கு எழுதுச்சு அப்படின்ற அந்த கேள்வி கேட்கறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போயிட்டு யார் இது யாரு, நான் யாருன்னு கேட்டுட்டே போங்க. உங்களுக்கு ஒரு விலை கிடைக்கும். அந்த விடை கிடைக்கிற அந்த ஸ்டேஜ் நீங்க ரீச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கேள்வியும் இருக்காது, எந்த பதிலும் தேவைப்படாது. ஸோ நீங்க கேள்வியும் இல்லாத அதுக்கான ஒரு பதில் தேவைப்படாத ஒரு நிலை ரீச் பண்ணுவீங்களே அதுதான் முக்தி நிலை அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி சொல்லிட்டு போனாரு. அந்த மாதிரி ஸோ புத்தா சொல்லிட்டு போன விபஷ்னா, ரமண மகரிஷி சொல்லிட்டு போன நான் யார் அப்படின்றது, அப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ் இன்னைக்கு சயின்ஸ் சொல்ற அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் ஸ்டேட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் சொல்லக்கூடியது, பிளஸ் மந்த்ரா மெடிடேஷன் நம்ம ஜெபம் பண்றது. ஸோ ஹரே கிருஷ்ணாவா இருக்கட்டும், இல்லாட்டி
ஓம் அப்படின்றது ஜெபம் பண்றதா இருக்கட்டும், ரிப்பீட்டட்லி இது ஜெபம் பண்றது, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடிய சேஞ்சஸ் இந்த பிரெயின் பிசியாலஜிக்கலி சயின்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூப்பர் பிரெயினை வந்து சைஸோட இன்க்ரீஸ் பண்றது தான் அதோட இம்பார்ட்டன்ட் விஷயமே. பிளஸ் அமைக்டலா அப்படின்றது எமோஷனல் ப்ராசஸரை வந்து சைஸோட குறைக்கிறது. பிளஸ் ஹிப்போ கேம்பஸ், ஸோ நம்மளுடைய ஞாபக சக்தி, நம்மளுடைய அறிவாற்றல் அதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ற ஹிப்போ கேம்பஸ். ஸோ ஹிப்போ கேம்பஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அமைக்டலா சைஸ் கம்மி பண்ணி ப்ரீ ஃப்ராண்டல் கார்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய டீலோமியர் ஷார்டனிங். ஸோ டீலோமியர் அப்படின்றது உங்களுடைய வாடலை கூட்டுற ஒரு ஜீன்ஸோடைய ஒரு கேப் மாதிரி. ஸோ அது எவ்வளவு லென்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட வாடல் அதிகமா இருக்கும். மிக்க நன்றி டாக்டர், எங்க கூட வந்து ஜாயின் பண்ணி இவ்வளவு இன்ஃபர்மேஷன், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்க கூட வந்து பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. இதை வந்து ஃபுல்லா லிசன் பண்ணாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா லிசன் பண்ணாங்கன்னா நிச்சயமா ஒரு சில கருத்துக்களையாவது அவர்கள் வந்து நம்முடைய லிசனர்ஸ் வந்து எடுத்து ஃபாலோ பண்ண முடியும், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் லைஃப்ல அப்படின்னும். சோ உங்களுடைய பணிகள் வந்து மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இப்ப என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டரா சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா உங்களை இன்வைட் பண்ணி இன்வைட் பண்ணா கடைசியில வந்து ஒரு வெல்னஸ் ப்ரோக்ராம் ஸ்பெஷலிஸ்டாவும் நீங்க வந்து பேசி மெடிடேஷன் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறமா நிறைய வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி நிகழ்ச்சி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லா வகையிலுமே வந்து எல்லா துறைகளிலுமே வந்து உபயோகமான தகவல்கள் வந்து நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். வாழ்த்துக்கள்.